இன்னைக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மார்பக வளர்ச்சி இல்லை, மார்பகம் சிரித்து போயிருக்கு. சொல்லப்போனால் நெஞ்சோட மார்பகம் ஒட்டி இருக்கு, அந்த அளவுக்கு மார்பகம் சிரித்து போயிருக்கு. இதனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதில் சித்த மருத்துவத்தில் செஞ்ச க்ரீம் இருக்குது, மாத்திரைகள் இருக்குது. இது எடுக்கும்போது அந்த சிரித்து போன மார்பகம் நார்மல் சைஸ்க்கு அவங்க அவங்க உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு அது திரும்பவும் இயல்பான நிலைக்கு வளரும்னு சொல்லியிருக்கீங்களே, இது எந்த விதத்தில் சாத்தியம்? சித்த மருத்துவத்தில் இதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? வெளிநாட்டிலாம் சிலிக்கான் உள்ளே வைக்கிறாங்க. சிலிக்கானை வச்சு பண்ண அது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் 6 மாதம் 1 வருஷத்தில் புற்றுநோய் வந்துடும். இது வெளிநாட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டதாக இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் சித்த மருத்துவத்திலேயே இதுக்கு மருந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி இது ஒரு கிரீம், இந்த கிரீம் இருக்குது. கிரீமை எடுத்து இதுதான் மார்பகம்னு வச்சுக்கோங்களேன். இதை இப்படி தடவணும். நல்லா இதில் சுத்துக்க பூரா தடவிடணும். தடவிட்டு அந்த பெருவரில் கொண்டு நீவி விடணும். அந்த காம்பு வரைக்கும் கீழே இருந்து மேலே சைடில் அந்த மாதிரி நீவி விட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கட்டவிரல்ல மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும். அதுக்காக ஏன்னா ஒரு 2 நிமிஷம் வலிக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா போதுமானது. அதை அப்படியே விட்டுறணும். அதை ஒரு 1 மணி நேரத்துக்கு உடம்புல அப்படி இருக்கணும். ஒரு சில மாதத்திலேயே சரியான வளர்ச்சி தெரியும். ஆமாம், அவங்களே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கு கூட இப்படியா அப்படிங்கிற மாதிரி. தமிழ்நாட்டில் அருமையான வைத்தியம் இருக்கு. இதுக்கு நல்ல மருந்து, இதெல்லாம் அருமையான மருந்து. உங்களுக்கு இதை நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். எப்படியும் ஒரு 1000 பேருக்காக கொடுத்துருப்பேன். இதை அவங்க தான் என்கிட்ட கேட்டு வந்தாங்க. 1 மாதம் 1.5 மாதம் இருக்கும். எனக்கு 2-3 தடவை ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோன் பண்ணி நேராக சொல்லணும், சார்கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி டைவர்ஸ் போகிறது நின்றுச்சு, இப்போ அந்த ஆள் சந்தோஷமாக இருக்குது, அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பெருமையாக சொன்னாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷம்.